இல்லை என்றால் உலகம் இல்லை. ஆகையினாலே உழவை மீட்போம், உலகை காப்போம். இத்தனை ஆளுமைகள் நம் இனச்சொந்தங்களாக இருக்கிற போது நம்மாழ்வார் மட்டும் ஏன் பெரிய தகப்பனாக இருக்க வேண்டும்? என்னை பெற்றவன் என் தகப்பன், என் மண்ணை பெற்றவன் எனக்கு பெரிய தகப்பன். நான் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னப்பன், இந்த மண் வாழ வேண்டும் என்று உழைத்தவன் என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். சீமானுக்குத்தான் எத்தனை அப்பன்கள்? எல்லோருக்கும் சொல்வேன், எனக்குள் ஞானத்தை தந்த ஒவ்வொருத்தனும் என் தகப்பன்தான். அப்படித்தான் எனக்கு வள்ளுவனும் எங்களிரை சிவனும் முருகனும் மாயோனும் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே என் அருமை சொந்தங்களே, என் ஆருயிர் தம்பி தங்கைகளே, அப்பன் அதிகாரத்தில் இருப்பான், அதை அப்படியே மகனுக்கு முடிசூட்டி விட்டு செல்வான். அவன் திருடனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் அவன் வழி வழியே அதிகாரத்தில் வந்து அவருக்கு விழா எடுப்பார்கள், நூற்றாண்டு கொண்டாடுவார்கள், 100 நாட்களுக்கு கூட கொண்டாடுவார்கள். ஆனால் ஆகச் சிறந்த போற்றி போற்றி கொண்டாடத்தக்க ஒரு பெருமகன், அவரை கொண்டாடுவதற்கு யாருமில்லை என்றோரும் எல்லோரும் எண்ணக்கூடும். அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்பதை இவர்கள் மறந்திருக்கக்கூடும். இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தில் எடுத்து கொண்டாடுகிற இந்த மகன் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து இதே நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடுகிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். இது எங்கள் தகப்பனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில் உறுதியாக நாங்கள் ஏற்போம். இங்கே பேசியே என்னுடைய முன்னவர்கள் எல்லாம் என்னென்ன பணிகளை அப்பா இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தார்கள் என்பதை எடுத்துரைத்தார். குறிப்பாக என்னுடைய தம்பி ஏங்கல்ஸ் அவர்கள் தூரத்தில் இருந்து அப்பாவுடைய தத்துவங்களை, நோக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு பயணித்த பிள்ளைகள் நாம். அருகிலே இருந்து நிழலாக தொடர்ந்து பயணித்தவன் தம்பி ஏங்கல்ஸ். இங்கே அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும். என் அன்பு தம்பி திருமுருகன் அவர்கள் ஒரு ஐயா அப்பாவின் பெயரிலே வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன்தொகையாக ஒரு 5 லட்சம் ரூபாயை அண்ணனிடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று, அதை பல்கலைக்கழகத்திற்கான நிதியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, தேர்தல் நிதியாக எடுத்துக்கொள்கிறேன். வென்றுவிட்டு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் பல்கலைக்கழகம் விட்ட முடியாது. அதிகாரத்திற்கு வந்த பிறகு உறுதியாக என் பெரிய தகப்பன் பெயரிலே நாங்கள் பல்கலைக்கழகம், இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குவோம். அதை 2016 ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதை
அதை பார்த்து படித்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கு வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை என்று கற்பித்தவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண்மை என்பது தொழிலும் அல்ல, நிலம் என்பது தொழிற்சாலையும் அல்ல. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது, பால் ஊட்டுவது எப்படி தொழிலாகும் என்று கேட்டவர் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அறிவிச்சிறந்த பெருமக்களே, வேளாண் பெருநெறி என்று போற்றுகிறது, வேளாண்மையை பெரும் நெறி என்று போற்றுகிறது தொல்காப்பியம். உலகிற்கு ஆகப்பெரும் வாழ்வியல் நன்னறியை தந்த பேராசான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் உழவை போற்றி 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 கொண்டாடுகிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உலவே தலை. உழுவார் உலகிற்காணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அவன் உழவின் பெருமையை சொல்லிக்கொண்டே வந்தவன் மிக ஆழமாக இந்த இடத்திலே பதிவு செய்கிறான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வாழ்க்கையில் பற்றற்று மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவும் வேண்டாம் என்று துறவு பூண்ட ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். இதைவிட உழவின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒருவர் ஒன்றும் இல்லை. கம்பன் ஏர் எழுவது உழுகுலத்தில் பிறந்தோரே உலகுய்ய பிறந்தாருங்கிறான் கம்பன். போட்டி போட்டு உழவாண்மையை தூக்கி தூக்கி கொண்டாடுறான் தமிழின முன்னோர்கள். வேத நூல் முதலாகி விளங்குகின்ற கலைகள் அனைத்தும் ஓதுவோர் எல்லாம் உழவார் தந்தக்க கிடைக்கலே. கோதவேல் மன்னர்தம் குடைவளமும் கொழுவளமேங்கிறான். கோதவேல் மன்னர்தம் குடைவளம் கூட கொழுவின் வளம் தாண்டாங்கிறான் கம்பன். கொழு இல்லைன்னா மன்னனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் குடைக்கு ஒரு வளமும் இல்ல, குடை வளமும் கொழு வளமேங் பாடுறான். போர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோல், போர்வேந்தர் நடத்து பெரும் செங்கோலை நடத்தும் கோல். அரசனுடைய பெரும் செங்கோலையும் ஏரடிக்கும் சிறுகோள்தான், அது நடத்தும் செங்கோலை அரசனுடைய பெரும் செங்கோலையும் நடத்தும் கோல் ஏரடிக்கும் சிறுகோள் தான். ஞான மறையோர் வேள்வி நலம் பெறுவதனாலே, ஞானத்தை மறை ஓதுகிற ஞான அந்த ஞானிகள் எல்லாம் அவர்கள் நடத்துகிற வேள்வி நலம் பெறுவது எதனாலே? ஏருளும் எருதின் சிறப்பாலேங்கிறான். சொல்லிக்கிட்டே வானா, இங்கே ஞானிகளை தாண்டான், அங்க மன்னர்களை விடவும் உழவு மேலுங்கிறான், கலப்பை மேலானதுங்கிறான். அழகிலா மறை விளங்கும் அந்தனர் ஆகுதி விளங்கும், பலகலையான் தொகை விளங்கும், பாவலர்தம் பாவிளங்கும்,
மலர் குளந்தான் திருவிளங்கும், மலை விளங்கும் மனு விளங்கும், உலகமெல்லாம் ஒளி விளங்கும், உழுவார் உழவும் உழவாலே என்று கம்பன் பெருந்தகை உழவின் பெருமையை மிகச் சிறப்புற பாடி வருகிறார். பண்டை காலந்தொட்டு ஒரு பண்பாடாக உழவை, உழவாண்மையை போற்றி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாம். சாலி நெல்லில் சிறைகொள் வேலி 1000 விளைகொண்டா காவிரி புறக்கம் நாடு கிளவோனே. சாலி நெல்லில் சிறைகொள் வேலி 1000 விளைகொண்டா காவிரி புறக்கம் நாடு கிளவோனே. இது யாரு? புறணையாற்று படையில் நுடக்காம கன்னியார் என்ற ஒரு பாவலன் பாடுறான். இந்த பா இன்றைக்கு கல்லணையிலே இருக்கிற கரிகால் பெருவள சோழனின் சிலையின் கீழே கல்வெட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்க பாட்டு. எல்லாரும் மன்னர்கள் கரிகாலனை மட்டும் பெரும் வளத்தான் என்று புகழ காரணம் அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முன்னுரிமைதான். கட்டுக்கலங்கானும் கதிர்வுளக்கு நெல்கானும் எங்க சோழராஜா சீமையிலே. கட்டுக்கலங்கானும் கதிர்வுளக்கு நெல்கானும் எங்கள் சோழராஜா சீமையிலே. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரெடுத்த அழகான தென்மதுரை. அது வெறும் மதுரைன்னு சொல்லல, அவன் யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரைன்னு சொல்ற. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எவ்வளவு சிறப்புற வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு பெருமக்களின் கூட்டம். கடைசியா எங்க வருது? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நினைந்து நினைந்திடவும் வெறுக்குதில்லையே. அதை நினைக்க நினைக்க கோபம் தான் அவர் இல்ல, வெறுக்கலையே. கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணமும் இவை என்னும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க அவர் வழி இல்லையான் பாரதி பாடினால. அந்த வழியை உணர்ந்து வழிநெடுக போராடி வந்த பெருந்தகைதான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிறான் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழித்திடுவோம் என்கிறான் பாரதி. உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான். உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான். இது ஒரு சின்ன 2 வரி, ஆனால் விளக்கினால் பல மணி நேரங்கள். அதான் அப்பா சொல்றாங்கல்ல, உலகில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அதன் விலையை தீர்மானிப்பான். ஒரு பிளேட் கத்தி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய், ஒரு குண்டூசி 2 ரூபாய் என்றால் 2 ரூபாய், ஒரு கால் செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். எல்லா விலையும் உற்பத்தி செய்கிறவனை தீர்மானிப்பான் உலகத்தில். இவை எதுவும் இல்லாமல் வாழ முடியும் உங்களால். சாராயம் வாழ முடியும், கஞ்சா ஆவின் கொக்கைன் போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும், சிகரெட் பீடி சுருட்டு புகையிலை இல்லாமல் வாழ முடியும், கார் தொலைக்காட்சி ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது. உலக உயிர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள்.
அந்த உணவை உழைய வைக்கிற உற்பத்தி செய்கிற வேளாண் பெருங்குடி மகன் தான் விளைய வைக்கிற பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியாது. அதைத்தான் உழுது விதைத்த அறுப்பவனுக்கு உணவில்லை. பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வம் உண்டுங்கிறான். காரு விற்பவன் பணக்காரன், சாராயம் விற்பவன் பணக்காரன், பீடி சிகரெட்டை உற்பத்தி செய்வன் விற்பவன் பணக்காரன், உலகத்திற்கு உணவளிக்கிற வேளாண் குடிமகன் ஏழை, வாழ முடியாது கடன்காரன். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணிலே துடித்த ஒரே மகன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் தான். அவர் கனவை நிறைவேற்றி விட்டுத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் செல்வோம். என்ன செய்வாய் சீமான்? ஒன்னும் செய்ய மாட்டேன். வேளாண்மை என்பது இயற்கை தான். அது எப்படி இயற்கை அப்புறம் வேளாண்மை ஆச்சு? ஏனென்றால் ஒரு செயற்கை இருக்கிறது. ரசாயன உரங்களை, நச்சுக்கொல்லி மருந்துகளை கொட்டி அவர் கனவே தான் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. இதான் எங்க அப்பன் எங்களுக்கு கற்பித்தது. சொல்றாரு பாருங்க, தாய்ப்பால் உலகத்தில் நஞ்சாயிடுச்சுறாங்க, விஷமாயிடுச்சுறாங்க.